Hello everyone, welcome to day 13 of 100 days Python code challenge. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் மந்த் நடந்து முடிஞ்ச TCS NQT எக்ஸாம்ல கேட்ட ஒரு क्वेश्चन தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चन குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் அப்படினு கொடுத்து a = 4 ன்னு கொடுத்துட்டாங்க, b = 9 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ அவுட்புட்ல என்ன பிரிண்ட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்கன்னா 1989 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ एक्चुअली நம்ம என்ன பண்ணனும் அப்படினா a ல இருந்து a ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, b ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப a ல இருந்து b அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா கியூப் பண்ணனும். அந்த கியூபோட வேல்யூ இருக்குல அத வந்து நம்ம சம் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபைனலா வந்துட்டு அந்த சம் பண்ணதோட ஆன்சர் தான் வந்து நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணனும். இப்ப a = 4 ன்னு கொடுத்திருக்காங்க, b = 9 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 4 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 5 6 7 8 9 இந்த 6 நம்பர்ஸ் உடைய, அதாவது அந்த 4 ல இருந்து 9 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது டோட்டல் 6 நம்பர்ஸ். அந்த 6 நம்பர்ஸையும் நம்ம கியூப் பண்ணனும். கியூப் பண்ணிட்டு இப்போ 4 கியூப் பண்ணானா என்ன வரும்? 4 4s are 16, 16 4s are 64. அப்படி கியூப் பண்ணத வந்துட்டு 5 கியூப் குள்ள ஆட் பண்ணனும். அடுத்து அந்த நம்ம 4 கியூபையும் 5 கியூபையும் ஆட் பண்ணி வச்ச, அதாவது சம் பண்ணி வச்சத 6 கியூப் ஓட வேல்யூல சம் பண்ணனும். அப்படி வந்துட்டு அந்த 6 நம்பர்ஸ் உடைய கியூப் பண்ணி அந்த கியூபோட வேல்யூவை நம்ம சம் பண்ணிக்கிட்டே வரும்போது ஃபைனலா நமக்கு 1989 ன்னு வரும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். இத வந்து ஃபார் லூப் குள்ள கொடுத்து நம்ம வந்து அந்த கியூபை கண்டுபிடிச்சு அந்த கியூபோட வேல்யூவை வந்து நம்ம சம் பண்ணிக்கிட்டே வந்துச்சுனா நம்ம ஃபைனலா அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து 4 to 5 லைன்ஸ் தான் வந்துட்டு இந்த கோடே வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து a ஓட வேல்யூவை இன்புட்டா கெட் பண்ணிக்கலாம். தென் வந்து as usual b ஓட வேல்யூவை வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். தென் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம் பண்ண போறோம். ஸோ நம்ம sums = 0 அப்படின்ட்டு நம்ம முதல்லயே வந்துட்டு டிக்ளேர் பண்ணிடலாம். தென் வந்து இப்போ ஃபார் லூப் வந்துட்டு இது பண்ணலாம். ஃபார் லூப்ல வந்துட்டு a ல இருந்து b வரைக்கும் தான ஃபார் லூப் ரன் ஆகும். ஸோ a, b + 1. இப்போ இந்த இடத்துல b+1 எதுக்கு போடுறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியல அப்படின்னா நான் அதையும் சொல்றேன். இப்போ வந்து 4 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த ஃபார் லூப்போட கண்டிஷனை எப்படி ஒர்க் ஆகும்னா 4 இங்க கமா b ன்னு இருக்குல்ல, அப்ப b க்கு வந்துட்டு லெஸ் தெனா இருக்கிற வரைக்கும் அந்த லூப் ரன் ஆகும். இப்போ 4 லெஸ் தென் 9 தான் ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃபார் லூப் குள்ள போகும். இப்போ அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு ஐட்ரேஷன் மாற 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 இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்துட்டு 9th ஐட்ரேஷன் வரும். அப்ப 9 less than 9 அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பைத்தான்ல வந்துட்டு ஃபார் லூப்ல நம்ம கொடுத்துருக்கிற n வரைக்கும் வந்துட்டு அந்த லூப் வந்துட்டு ரன் ஆகணும், அந்த ஐட்ரேஷன் வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் n+1 கொடுப்போம். இங்க b வரைக்கும் எனக்கு ரன் ஆகணுங்கிறதுக்காக b+1 நான் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? தென் வந்து இப்போ என்ன பண்ண போறோம், சம் பண்ண போறோம். sum plus is equal to i star i star i. இப்ப ஐயோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல a ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஐயோட வேல்யூ 4. இப்போ 4 வந்து 3 டைம்ஸ் நான் மல்டிபிள் பண்ணனா எனக்கு 4 கியூபோட வேல்யூ கிடைச்சிரும். அதை வந்து நான் சம் பண்றேன். தென் அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது 5 வரும். 5 வந்துட்டு 3 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணா 5 கியூப் வந்துரும். ஏற்கனவே வந்துட்டு சம்ல வந்து நான் 4 கியூபோட வேல்யூவை வந்துட்டு நான் சம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 5 கியூபோட வேல்யூ வந்துட்டு அதை அப்படியே சம் பண்ணும். இப்போ இந்த சம்மோட sum plus is equal to i star i star i னா உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா sum is equal to sum plus i star i star i. அப்ப ப்ரீவியஸ் ஐட்ரேஷன்ல இருக்கிற அந்த வேல்யூவும் அது என்ன பண்ணும், அடுத்த ஐட்ரேஷன்ல சம் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இதுதான். தென் வந்து ஃபைனலா வந்து ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம் வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 4 a ஓட வேல்யூ 4 கொடுத்துருவோம், b ஓட வேல்யூ 9 கொடுத்துருவோம். 1989 வந்துருச்சா? இப்போ இன்னொரு ஒரு வேல்யூ நம்ம கொடுத்து பார்ப்போம். இன்னொரு ஒரு வேல்யூ வந்துட்டு இப்போ 2, அடுத்து 3 கொடுப்போம். இப்போ 2 கியூபோட வேல்யூ என்னது 8, 3 கியூபோட வேல்யூ 27. அப்ப 8 + 27 எவ்வளவு வரும், 35 வரும். இப்போ 35 வருதான்னு பார்ப்போமா? 35 வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இன்னைக்கான பிராக்டிஸ் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். டுடே பிராக்டிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா டே 9ல வந்து நான் ஒரு பேட்டர்ன் பேஸ்டு ப்ரோக்ராமை வந்து சால்வ் பண்ணி போட்டிருப்பேன். அந்த பேட்டர்னை தான் வந்துட்டு
இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம்னா இல்ல, அது வந்து நம்ம ட்ரையாங்கிள் பேஸ்டு பேட்டர்ன் வந்து நம்ம சால்வ் பண்ணிப்போம். இப்போ வந்து இது ஒரு ஸ்கொயர் பேஸ்டு பேட்டர்னா தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். பட் அதுல இருக்கிற அதே லாஜிக் தான் வந்துட்டு இதுலயும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். பட் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் நீங்க பண்ணணும். ஒரு அந்த லூப்லயோ எதுலன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் கொடுக்குற அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் அந்த இதுக்கு முன்னாடி பேட்டர்ன் பேஸ்டு கொஸ்டின் சால்வ் பண்ண வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டே 9 வீடியோ போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் 3 கொடுக்குறேன்னா எனக்கு அவுட்புட் எப்படி நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9. அதாவது எனக்கு 3 கொடுத்துட்டேன்னா 3 rows and 3 columns இருக்கணும். தென் இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் ரோல எண்ட் ஆனதுல இருந்து அடுத்த ரோ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ப்ரீவியஸ் ரோல வந்துட்டு இப்போ தேர்ட் காலம்ல 3ன்னு வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம்ல 3ன்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா முடிஞ்சிருக்குன்னா அடுத்த செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல அந்த 3யோட கண்டினியூஸ்ல இருந்து வரணும். தென் செகண்ட் ரோல தேர்ட் காலம்ல 6ஓட முடிஞ்சிருக்கு அப்படின்னா தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் வந்து 7ல பிரிண்ட் ஆகணும். புரியுதுங்களா? இது வந்து டே 9ல வந்து நம்ம எப்படி வந்து ப்ரீவியஸ் வேல்யூல இருந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நான் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான், பட் நீங்க அது வந்து நம்ம ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால அதுல வந்து ஃபார் லூப்ல வந்து ஒரு இது பண்ணியிருப்போம், ஒரு ட்ரிக் பண்ணியிருப்போம். பட் இப்போ வந்து நீங்க ஃபார் லூப்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டினை வந்து நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து நீங்க இன்னைக்கு சால்வ் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் வந்து எதுவும் எரர் அடிச்சிச்சு இல்ல லாஜிக்ல வந்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் முடியவே இல்லை, சால்வ் பண்ணவே முடியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.